நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்றீங்க, அதோட மதிப்பு ஒரே ராத்திரியில திடீர்னு ஒரு 59% குறைஞ்சிடுதுன்னு வச்சுப்போம். என்ன தோணும் உங்களுக்கு? கண்டிப்பா ஒரு பெரிய பயம் வரும். போட்ட காசு அவ்வளதான் அப்படின்னு தான் நினைக்க தோணும். கரெக்ட். ஆனா இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. எல்ஜிஎன்எஸ் டோக்கன்ல நடந்த இந்த பெரிய சரிவை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆமா. அதாவது மார்க்கெட்ல விலை அவ்வளோ சரிஞ்சாலும், இதுல இருக்கிற ஒரு மேக்ஸ், ஒரு கணித விதிய புரிஞ்சுகிட்டா, நீங்க நஷ்டத்துல இருந்து தப்பிக்கலாம். தப்பிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க லாபமும் பார்க்க முடியும். கண்டிப்பா. முக்கியமா இந்த ஆட்டோ காம்பவுண்டிங் முறைய பயன்படுத்தி எப்படி தொடர்ந்து லாபம் பார்க்கறது அப்படிங்கிற வியூகத்த பத்தி தான் நாம இன்னைக்கு டீப்பா பார்க்க போறோம். இத புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் எண்களை கவனிக்கணும். அதாவது உங்க முதலீட்டு மதிப்பு பாதியா குறைஞ்சாலும் உங்களை காப்பாத்துறது இந்த 8 மணி நேர ஆட்டோ கம்பவுண்டிங் முறைதான். 8 மணி நேரத்துக்கு ஒரு முறையா? அது எப்படி தானா நடக்கும்? அதுதான் இதுல உள்ள சிறப்பே. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் உங்க முதலீட்டோட ஒரு 0.2ல இருந்து 0.4% வரைக்கும் வட்டி தானாவே சேர்ந்துடும். ஓஹோ! அப்போ நம்ம எந்த எக்ஸ்ட்ரா வேலையும் செய்ய தேவையில்ல. ஆமா, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இப்படி ஆகறதால ஒரு மாசத்துல உங்க டோக்கன் எண்ணிக்கை வந்து தோராயமா 30ல இருந்து 40% வரைக்கும் தானாவே அதிகரிக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இப்படி 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவ புதுசா டோக்கன் வந்துட்டே இருந்தா, மார்க்கெட்ல டோக்கன் எண்ணிக்கை அதிகமாகி பணவீக்கம் வராதா? விலை இன்னும் மோசமா கீழ போகாதா? ம் இது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா இங்க தான் அந்த கணிதம் உங்களை காப்பாத்துது. நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன். சொல்லுங்க. உதாரணம்னா நமக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்போ நீங்க ஒரு $20 விலையில ஒரு 100 டோக்கன் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். உங்க மொத்த முதலீடு $2000. ஓகே, $2000 போட்டாச்சு. இப்போ திடீர்னு மார்க்கெட்ல விலை $10 குறைஞ்சிடுது. அதாவது பாதிக்கு பாதி குறைஞ்சிடுது. இது கண்டிப்பா பெரிய நஷ்டம் தான். ஆமா, 59% நஷ்டம்னா யாருக்கும் ஒரு பதற்றம் வரும். ஆனா இந்த ஆட்டோ காம்பவுண்டிங் சிஸ்டம் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறதால ஒரு 4 மாசத்துல அந்த 100 டோக்கன் 200 டோக்கனா மாறிடும். அட! அப்போ 200 டோக்கன் இன்டு $10ன்னு கணக்கு பண்ணா, மறுபடியும் நம்மளோட அந்த $2000 எந்த நஷ்டமும் இல்லாம திரும்ப கிடைச்சிரும். சரியா? கரெக்டா சொன்னீங்க. இதுவே நீங்க ஒரு வருஷம் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு டோக்கன் சுமார் 25ல இருந்து 29 டோக்கனா பெருகிடும். ஓஹோ! இப்ப நல்லா புரியுது. இது ஒரு மாமரம் வளர்க்குற மாதிரி இருக்கு. ஆமா, மாமரம் மாதிரி தான். மாம்பழம் விலை மார்க்கெட்ல பாதியா குறைஞ்சாலும், அதே மரம் நமக்கு 100 மடங்கு அதிகமா பழம் கொடுத்தா ஒட்டுமொத்தமா நமக்கு லாபம் தானே! இங்கேயும் டோக்கன் எண்ணிக்கை அதிகமாகிறது தான் லாபத்த தருது. 100க்கு 100 உண்மை. சரி, 4 மாசம் காத்திருக்கிறது கணித அடிப்படையில கரெக்ட் தான். ஆனா நிஜத்துல முதலீட்டாளர்கள் பதட்டப்படுவாங்க. அவங்களுக்கு மாசம் மாசம் லாபம் கைக்கு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது இயற்கை தானே. அப்போ ஒரு புது மெம்பர் தன்னோட அந்த காம்பவுண்டிங் இயந்திரத்தை நிறுத்தாம எப்படி பாதுகாப்பா மாசம் மாசம் லாபம் எடுக்கலாம்? அதுக்கு என்ன வியூகம் இருக்கு? அதுக்கு ஒரு சூப்பரான மாதாந்திர வியூகம் இருக்கு. ஆரம்பத்துல நீங்க ஒரு 100 எல்ஜிஎன்எஸ் டோக்கனை ஸ்டேக் செய்றீங்க. 30 நாள்ல அது சுமார் 118 டோக்கனா வளரும். சரி, 118 வருது. அப்புறம் என்ன பண்ணணும்? அதுல இருந்து வெறும் 10% அதாவது 11.8 டோக்கனை மட்டும் நீங்க மாதாந்திர லாபமா எடுத்துக்கணும். மீதி இருக்கிற தொகையை மறுபடியும் ஸ்டேக் பண்ணிடணும். ஓ! அப்போ நம்ம அசல் குறையாம தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப நல்ல ஐடியா. ஆனா, நீங்க முன்னாடி பணவீக்கம் பத்தி கேட்டேனே, அதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே? அதுக்கு வரேன். இப்போ நீங்க டோக்கனை விக்கும்போது உங்ககிட்ட 5% வரி வசூலிப்பாங்க. ஆமா. எந்த பிளாட்ஃபார்ம்லயும் வரி இருக்கும். அந்த 5%த்துல 2.1% டோக்கன்கள் முழுமையா எரிக்கப்படுது. அதான் பர்ன் பண்றாங்க. எரிக்கப்படுதுன்னா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு கம்பெனி அவங்களோட சொந்த பங்குகளை மார்க்கெட்ல இருந்து வாங்கி அழிச்சிடுவாங்களே அந்த மாதிரியா? ஆமா, அதேதான். ஒவ்வொரு முறையும் யாராவது டோக்கனை விக்கும்போது, கொஞ்சம் டோக்கன்கள் நிரந்தரமா அழிக்கப்படும். அப்படி அழிக்கப்படும்போது, மீதி இருக்கிற டோக்கன்ஸோட மதிப்பு தானாவே அதிகமாகும் இல்லையா? ஏன்னா மார்க்கெட்ல ஒரு பற்றாக்குறை வரும். எக்ஸாக்ட்லி. இந்த எரிப்பு முறை தான் மார்க்கெட்ல டோக்கன் சப்ளைய குறைக்குது. காம்பவுண்டிங் மூலமா டோக்கன் உருவானாலும் விக்கும்போது நடக்கிற இந்த தொடர்ச்சியான எரிப்பால ஒரு நீண்ட கால சமநிலை உருவாயிடும். சூப்பர்! ஆக அந்த பழமரத்தோட இப்போதைய விலை என்ன அப்படிங்கறத விட, அது எவ்ளோ வேகமா வளருது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஆமா, எவ்ளோ காலம் பொறுமையா ஆட்டோ காம்பவுண்டிங் செய்றீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பாதுகாப்பு கவசம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். விலை குறைஞ்சிடுச்சுன்னு பதட்டத்துல விக்காம, உங்கள மாதிரியே எல்லா உறுப்பினர்களும் தொடர்ந்து ஆட்டோ காம்பவுண்டிங் மட்டுமே செஞ்சா என்ன நடக்கும்? அதான்
எல்லாரும் லாபம் எடுக்கும்போது அந்த எரிப்பு முறையால மார்க்கெட்ல டோக்கன் சப்ளை வேகமா குறையும். கண்டிப்பா. எதிர்காலத்துல இதோட மதிப்பு எந்த அளவுக்கு பற்றாக்குறையாகி விண்ணை தொடும், இது பொருளாதார விதிகளையே எப்படி மாற்றி எழுதும், இத நீங்களே கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல இணைஞ்சதுக்கு நன்றி.